லூக்கா 12வது அதிகாரம் 1 to 34 வரைக்கும். நம்ம ஏற்கனவே 11வது அதிகாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்க சீஷர்கள் எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதை கேட்கும்போது ஜெபம் அப்படிங்கிறது அவங்களுடைய பீரியடில் எல்லாருக்குமே ஒவ்வொரு ரபிமார் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கீழே இருக்கிற டிசைபிள்ஸ்க்கு ஜெபம் கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால தான் இங்கேயும் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஜெபத்தை கேட்குறாங்க. அப்போ அவர் கற்றுக் கொடுக்குறாரு. கற்றுக் கொடுத்துட்டு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ முக்கியம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவர் சொல்லிக் கொடுத்துட்டு வரும்போது ஒரு ஊமையன் சுஸ்தமாகிறத நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து சுஸ்தமாக்குகிறார். அது ஒரு மெசாயினிக் மிராக்கிள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சும் அவங்க பெயல்சபுலினாலே தான் இந்த இயேசு இதை துரத்துகிறார் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அது விளக்குகிறார். அதே நேரத்தில் ஒரு சில ஜனக்கூட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து யோனாவும் சாலமோனும் தான் அடையாளம், இதுக்கு மேலே உங்களுக்கு அடையாளம் கொடுக்க முடியாதுங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு போகிறாரு. அங்கே கை கழுவாமல் இயேசு கிறிஸ்து சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுடைய ட்ரெடிஷன். அதை அவர் ஃபாலோ பண்ணல, ஒரு லா மாதிரி அவங்க அதை செய்துட்டு வராங்க, அதை அவர் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பரிசேயன் சொல்லும்போது பரிசேயர், நியாயசாஸ்திரிகள், வேதபாரகர்கள் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஜனங்களை ரூல்ஸ் அப்படிங்கிறத கொண்டு உள்ளுக்குள்ளே வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறார் அந்த இடத்துல. அப்படி சொல்லிட்டு வரும்போது அங்கே இருக்கிற வேதபாரகர், மூப்பர்கள் எல்லாம் இவரிடத்துலேருந்து எப்படியாவது குறைகளை கண்டுபிடிக்கணும், இவர்கிட்ட அநேக காரியங்களை விசாரிக்கணும், அவர் வாயிலிருந்து ஏதாவது தவறான இது வரும்போது அதை பிடித்து கொள்ளணும்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுவதற்கு ஏதுவாக காரியங்களை பண்ணுறதை பார்க்குறோம். அதனுடைய கண்டினியூஷனாக தான் 12th chapter வருது. ஆல்ரெடி ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். வேதபாரகர், பரிசேயர், நியாயசாஸ்திரிகள், மூப்பர்கள், இவங்களுடைய சீஷர்கள், மற்ற ஜனங்கள், இப்படி சொல்லி எல்லாரும் கூடியிருக்கிற அந்த வேளையில் 12வது அதிகாரத்தில் அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி. இப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், ஃபுல்லாகவே நிறைய ஜனங்கள் வராங்க, இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ க்ரௌட் ஓவர் க்ரௌடாகி இருக்குது. இது ஏன் இப்போ ஓவர் க்ரௌடாகி இருக்குது அப்படின்னா, அங்கே இருக்கிற பரிசேயர், மூப்பர், வேதபாரகர் இவங்கெல்லாம் ஜூயிஷ் இதில் ரொம்ப மதிக்கத்தக்கவர்கள். அப்போ அவங்களுக்கும் இவருக்கும் வார்த்தையில் நிறைய காரியங்கள் பரிமாறப்படுகிறது. அதனால இதெல்லாம் பார்க்கறதுக்குன்னு ஒரு ஜனக்கூட்டம், இயேசு கிறிஸ்துவை அறிகிறதுக்குன்னு ஒரு கூட்டம். இப்படி வரும்போது இதன் விளைவு என்னவா வரும் அப்படிங்கிறது தான் அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் நம்ம ஏற்கனவே எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுட்டே வரணும். 8வது அதிகாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதலாவதாக தேவன் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். லூக்கா 8வது அதிகாரத்தில் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய செய்தியை, நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அவருடைய மினிஸ்ட்ரியை முதலே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல அவர் தன்னுடைய சிலுவைக்கு போகிற அந்த பாதையை ஸ்டார்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். 9வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அடுத்து அவருடைய 12 சீஷர்கள் அனுப்பப்படுறாங்க, அதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் 10வது அதிகாரத்தில் பார்க்குறோம் 70 சீஷர்கள் அனுப்பப்படுகிறாங்க. இப்படி அனுப்பப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்புவாங்க, நீங்கள் நிந்திக்கப்படுவீர்கள், நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள் அப்படிங்கிறது தான் 11வது அதிகாரத்தில் இவங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை குறித்து சொல்கிறார். இப்போ எழும்புகிறவர்கள், இவருக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள்னால எந்த மாதிரியான ஒரு கஷ்டம் வரும் அப்படிங்கிறது தான் இப்போ 12வது அதிகாரத்தில் காமிக்கிறார். ஸோ நம்ம 8th chapterலேருந்தே நம்ம ஞாபகம் வச்சுட்டே வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் புரிகிறதுக்கு. அப்போ இங்கே பார்க்குறோம், நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏற்கனவே முந்தின அதிகாரத்துலையும் பரிசேயர், நியாயசாஸ்திரிகளை குறித்து தான் அவர் கடிந்து கொண்டு வருகிறத பார்க்குறோம். இப்போ அவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எப்படி நம்ம மோரை புளிக்க தயிரை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு பாலில் ஒரு புளிப்பை ஆட் பண்ணி அது புளிக்குதோ, அதே மாதிரி அவங்க புளித்த மாவுக்குன்னு தனியாக வைத்திருப்பாங்க. அது அவங்களோட மாவை பொங்குறதுக்காக மிக்ஸ் பண்ணிக்குவாங்க கூட. இப்போ நம்மளுக்குலாம் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி அவங்க புளித்த மாவு வச்சுருப்பாங்க. அப்போ இங்கே பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தேவனுடைய லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்களுடைய ரைச்சியஸ்னஸை டிபெண்ட் பண்ணி
அவங்க வந்து சரியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி அதை வைத்து தான் அவங்க வந்து காரியத்தை சொல்கிறாங்க. ஸோ அதுதான் புளித்தமா, தேவனுக்கு விரோதமாக, தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான காரியங்களை அவங்க வந்து செய்து கொண்டு அதுதான் சரி அப்படின்னு சொல்லி அவங்க வெளிப்படுத்திட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறாருன்னா, அங்கே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக இருந்த வேளையிலும் அவர் சீஷரை பார்த்து சொல்கிறார். அதனால தான் நான் 8வது அதிகாரத்துலேருந்தே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அப்போ சீஷரை பார்த்து அவர் வந்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படிங்கிறதுக்கு பார்க்குறோம். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசுகிறது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும், நீங்கள் அறைகளில் காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளிலே கூறப்படும். இது வந்து 2 விதமாக எடுத்துக்கலாம். வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. மறைப்பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மறைத்து வைத்திருக்கிற காரியம், இன்னொன்று வந்து அறியப்படுகிற காரியம். 2 இதை வந்து சொல்கிறார். மறைத்திருக்கிறதுனா யாருக்குமே வந்து அது தெரியாது, ஆனால் அது டெம்பரரி அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிக்கிறார். வெளியே அதே போல் வந்து அறியப்படாத ரகசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ரகசியங்கிறது ரொம்ப நாள் மூடி வைக்கப்பட்டு இருக்காது, அது வந்து கண்டிப்பாக வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய வார்த்தையை இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 2 விதமான எக்ஸ்பிளனேஷன். ஃபர்ஸ்ட் வந்து த வேர்ட் ஆஃப் காட் இல்லை, ஜீசஸ் கிரைஸ்ட். அது வந்து மறைபொருள் இல்லை, அது வந்து ரகசியம் போல் இப்போ இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அது வந்து ஒரு நாள் வெளிப்பட போகிறது ஒன்று. அடுத்தது அவர் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து அவர் என்ன நோக்கத்திற்காக இந்த வார்த்தையை சொன்னாரோ அதற்குரிய எக்ஸ்பிளனேஷன். ஆதலால் நீங்கள் இருளிலே பேசுகிறது எதுவோ, இருள் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து வெளிச்சம், இருள் அப்படின்னா ஒரு டார்க்னஸ் அப்படின்னோடனே நம்மளுக்கு தெரியும். அகெயின்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் காரியங்கள், தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமானது தான் வந்து இருள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இருளிலே பேசினது எதுவோ, தேவனுக்கு விரோதமாய் பேசின காரியங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பேசின காரியங்கள். வந்து நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், அவரை வந்து பிடிக்கலாம், எப்போ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சோதிக்கும்படியெல்லாம் நிறைய காரியங்கள் பண்ணுறாங்க. அப்போ இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும், நீங்கள் அறைகளிலே காதுகளில் சொன்னது எதுவோ. அவங்க வாழ்ந்த காலத்தில் வந்து செக்யூர்ட் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் எந்த விண்டோவும் இருக்காது, ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரியான ஒரு பிளேஸ். நீங்கள் அதில் போய் ஒளிஞ்சிருந்து நீங்கள் திட்டம் தீட்டினாலும், தேவனுக்கு விரோதமான காரியங்களை நீங்கள் திட்டம் தீட்டினாலும் அது வீடுகளின் மேல் கூறப்படும். அது பப்ளிக்காக ஒரு நாள் வந்து வரும். அதாவது நீங்கள் வெளியில் பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், வேதபாரகர், மூப்பர்கள்லாம் நீங்கள் என்ன காமிக்கிறீங்கன்னா, வெளியில் ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரி உங்களை ரொம்ப ரைச்சியஸாக நீங்கள் காமிச்சிக்கிறீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக நீங்கள் வந்து கொலை செய்யும்படியாய், அவரை கொலை செய்யும்படியாய் திட்டங்கள் தீட்டுறீங்க. அதை எங்கே தீட்டுறீங்கன்னா வெளியே ஓப்பனாக இல்லை, நீங்கள் ஒளிந்து காரியங்களை செய்கிறீங்க. அது வந்து ஒரு நாளும் மறைந்திருக்காது, கண்டிப்பாக அது வெளிப்படுத்தப்படும். அப்போ எப்போவுமே மறைக்கப்பட்ட காரியம் வந்து டெம்பரரி அப்படிங்கும்போது நம்ம பிரசங்கத்துலலாம் கேட்கறது போல் வாழ்க்கையில் நம்ம செய்கிற காரியங்கள் வெளியில் வந்து யாரும் பார்க்கல அப்படின்னு சொன்னாலும் தேவன் ஒருவர் பார்க்கிறார். எதுவுமே வந்து மூடப்பட்டிருக்கிறாது, எதுவுமே டெம்பரரியாக இருக்காது, அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாமே வந்து வெளியரங்கமாக இருக்கிறது அப்படின்னு வந்து இந்த வசனத்தை வியாக்கியானம் பண்ணலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறது அவர்களை குறித்து தான் சொல்கிறார். பரிசேயரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறது அந்த புளித்தமா அப்படின்னு சொல்லும்போது நல்ல எண்ணங்கள் வந்து அவர்களுக்குள்ளே இல்லை. அடுத்தது வந்து என்னென்னா இருள் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இன்னொன்று வந்து என்னென்னா தேவனுக்கு விரோதமாய், மேசியாவுக்கு விரோதமாய் அவங்க இருளில் பேசுகிறாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் உடன்பட்டுறாதீங்க, அவங்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, அவங்க டீச்சிங்ஸ்க்கு நீங்கள் விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நாங்கள் செய்யணும்னு உற்சாகமாய் சீஷர்கள் எழும்பும்போது உங்களுக்கு விரோதமாக இதெல்லாம் வரும். இதெல்லாம் ஒரு டெம்டேஷன் மாதிரி உங்களுக்கு வரும், அதனால எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்மளும் வந்து இந்த வசனத்தை அப்படி எடுத்துக்கொள்ளலாம். எப்படி வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறதற்கோ இல்லை அவரை குறித்த காரியங்களை சாட்சி பெறுறதுக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு உற்சாகமாய் வரும்போது டெம்டேஷன்ஸ்குள்ளே விழுந்து போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேவன் ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஸோ எச்சரிக்கையாக இருங்கள் முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேளை விழுந்துட்டோம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து பயப்படாத இருங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற லெசன். இது வந்து வியாக்கியானம் தான். ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறது பரிசேயரை குறித்து சொல்லுகிறார், சீஷர்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு டெம்டேஷன்ஸ், ட்ரையல்ஸ் எல்லாம் வரப்போகுது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது, அதனால் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், என் சிநேகிதரே. இந்த சிநேகிதரே அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு சில இடங்களில் தான் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து
அவர் வந்து சொல்கிறார். தனக்கு ஈக்குவலாக வந்து அவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். என் சிநேகிதரே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இன்னும் சுவிசேஷன் சொல்ல போகிறீங்க. புளித்தமாக இருக்கும், எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும் நீங்கள் அவங்களுக்கு குறித்து பயப்படாதிருங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களை கொலை செய்ய தான் முடியும். ஏன்னா எந்த ஒரு அத்தாரிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுடைய ஃபுல் பவர் அவங்க காட்டணும் அப்படின்னு சொன்னால் அழிக்க மட்டும்தான் முடியும். ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்வு, அந்த நித்திய வாழ்வு, தேவனோடு கூட வந்து நீங்கள் வாழ முடியும். என் சிநேகிதரே அப்படின்னு சொல்லும்போது அது அங்கே வந்து ஆயிரம் கூட்ட ஜனங்கள் இருந்தாலும் அவர் சீஷர்களை பார்த்து தான் இதெல்லாம் பேசி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய, அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு மனிதன் இறந்து போனதுக்கப்புறம் அவன்கிட்ட எது செஞ்சாலும் அது வந்து வேஸ்ட். அப்போ அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதுங்கள். இப்போ யாருக்கு பயப்படணும் நான் வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவர்களுக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தேவனுக்கு தான் நீங்கள் பயந்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன்னா மனுஷன் வந்து கொலை செய்கிறது தான் அவனுடைய எக்ஸ்டென்ட், அவனுக்குரிய லிமிட் வந்து அவ்வளோதான். அவனுடைய அத்தாரிட்டியோட லிமிட் வந்து அந்த சரீரத்தை அழிக்கக்கூடியது தான். ஆனால் ஆவி வந்து யாருடைய கையில் இருக்குது, ஆத்மா யாருடைய கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் தேவனுடைய கரத்தில் இருக்குது. அப்போ தேவனுக்கு மாத்திரம்தான் பயப்பட வேண்டும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஏன் சீஷர்களுக்கு இதெல்லாம் சொல்கிறாருன்னா, இதெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் அவர் வந்து காண்பிக்கிறார். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. அப்போ அவங்களுடைய காலத்தில் வந்து அடைக்கலான் குருவிங்கிறது வந்து ரொம்ப ஏழை மக்கள் வந்து பலிக்கு செலுத்துறதுக்கு கொண்டு வருகிற ஒரு காரியம். அப்படினால அவங்க வந்து 2 காசுக்கு அந்த குருவியை வந்து வாங்குறாங்க. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிங்கிறப்போ அதனோட ஒர்த் அவ்வளோதான். அப்படிப்பட்ட அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. ஏன்னா அது பலி செலுத்தப்படும் போது தேவன் வந்து அக்செப்ட் பண்ணுகிறாரு. அப்போ 2 குருவியை வந்து இவ்வளோ லோ ப்ரைஸுக்கு வாங்குகிற ஒரு ஏழை மனிதன் வந்து இருப்பானால் அந்த பலியே தேவன் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு, அவர் அதை மறக்கிறதில்லை அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதீர்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், பயப்படாதீங்கன்னு சொல்லி 2 தடவை சொல்கிறாரு. சிநேகிதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் எப்படின்னா அவங்களுக்கு அந்த நேரம் புரியுதோ இல்லையோ, அவங்க ஏதோ பெரிய ஒரு கஷ்டத்துக்குள்ளே போக போகிறாங்க தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சுமக்கிறதுனால அப்படிங்கிறத இயேசு இந்த இடத்துல சொல்லி அவங்கள பூஸ்ட் பண்ணுகிறது தான் வந்து பார்க்குறோம். அப்போ அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம். ஏன்னா பலிகள் வந்து அத்தனை செலுத்தப்படுகிறது. இயேசுவின் காலத்திலும் கூட தேவாலயத்தில் வந்து யூதர்கள் பலிகள் செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அத்தனை அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சீஷர்கள் சொல்கிறார். அன்றும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறேன் வேணோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். இது வந்து இப்போ பொதுவான எல்லா ஜனங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கும் அவர் சொல்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் வேணும். அதாவது அந்த காலத்தில் வந்து என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய இதில் பப்ளிக் கான்ஃபெஷன். இப்போல்லாம் வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ஒரு அதர் ரிலீஜியன் ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஹிந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இயேசுவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்பை வந்து பார்த்து கொண்டு போகலாம். இயேசு கிறிஸ்துவை அவங்க வந்து விசுவாசிக்கிறாங்க, அது தேவன் தான் இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த இடத்துல ஏன் வந்து இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கையிடுகிறவன் அப்படின்னா அவங்களுடைய காலத்தில் இருந்த ஒரு பழக்கம். ஒவ்வொரு யூதனும் வந்து டெய்லி எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரேயர் பண்ணணும், இப்படியெல்லாம் இருக்கணும்னு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அவங்க யூதர்களும் கூட வந்து ஒவ்வொரு நாளும் ஷெமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ப்ரேயர் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஒரே தேவன் உண்டு, அவர் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையிடுறாங்க. இதை வந்து அவங்க பப்ளிக்காக வந்து செய்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க பப்ளிக்காக செய்யும்போது அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க ரோமரன் ஆட்சியில் இருக்கிறாங்க, கிரேக்கர்கள் அவங்க மத்தியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க தங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக அவங்க யூதர்கள் அப்படிங்கிறதும் அவங்களுடைய யூதர்கள் பாரம்பரியம் இப்படி ஒரு மெய் தேவன். ஏன்னா அவங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் வந்து எத்தனையோ தேவர்களை வழிபடுறவங்க, கிரேக்கர்களும் சரி ரோமர்களும் சரி. அப்போ யூதர்கள் வந்து அவங்க ஒரே தெய்வத்தை வழிபடுகிற ஒரு குரூப் அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு கன்ஃபெஷன் வந்து அவங்க ஒவ்வொரு ப்ரேயரை வந்து அவங்க சொல்கிறாங்க டெய்லி. அதன் வைத்து அவங்க வந்து யூதர்கள். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ யூதர்கள் ஆல்ரெடி ரோமர்கள் கூட ஒரு அலையன்ஸில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். யூதர்கள் மேலே வந்து தான் ரோமர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
ஏரோதெல்லாம் வந்து அப்படி தான் அவர் வந்து ஆண்டு கொண்டு இருந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ரோமர்களுடைய ஆட்சி வந்து உலகத்தில் ரொம்ப வெகுவாக வந்து பரவி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் யூதர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் அவங்க கொடுத்து தான் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த யூதர்கள், பரிசேயர்கள், தலைவர்கள் இவங்களுக்குலாம் வந்து என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நம்மளுக்குரிய அந்த சலுகை, அந்த பதவியெல்லாம் கூட போயிருங்கிற ஒரு பயமும் இருக்கிறது. அதையும் கூட நம்ம வந்து காஸ்பலில் பார்க்கலாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷனில் வந்து அவங்க இருக்கிறாங்க ரோமர்கள் கூட. அப்படிங்கிறப்போ யூதர்களுக்கு வந்து அவங்க கன்ஃபஸ் பண்ணுற அந்த ஷெமானால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ அடுத்த குரூப் ஒன்று வந்து ஃபார்ம் ஆகுது, மேசியாவாகி இயேசு கிறிஸ்துவை வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு குரூப். அப்போது ரபிமார் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு ஜெபம் கூட ஒவ்வொரு ரபிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாருமே ஒரே கடவுளை தான் வந்து வணங்குறாங்க. ஆனால் அவங்களுடைய தீம் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அதை வைத்து அவங்க ஒரு ஜெபத்தை வந்து ஏறெடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் எல்லாருக்கும் ஒரே தேவன் தான். இப்போ இங்கே இயேசு கிறிஸ்துவ கீழே வருகிற சீஷர்கள் வந்து இப்போ இயேசு கிறிஸ்து தான் மெய் தேவன் அப்படின்னு சொல்லும்போது யூதர்களாலேயே வந்து கூட இவங்க மறுக்கப்படுவாங்க இனிமேல். அப்போ யூதர்கள் ஏற்கனவே ரோமர்கள் கூட ஒரு அலையன்ஸில் இருக்கும்போது யூதர்களுக்கு அகெயின்ஸ்டாக கிறிஸ்தவர்கள் வராங்கன்னு வரும்போது அது ரோமர்களுக்கும் அகெயின்ஸ்டாக வரதுனால அவங்களுக்குள்ள பிரச்சனைகள், பெரிய போராட்டங்கள் வந்து இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனுமெனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதன் முன்பாக அறிக்கை பண்ணுவார். அப்போ நம்ம இந்த காலத்தின் மாதிரி நம்ம வந்து இயேசு தான் என் தெய்வம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறதுனால நம்மளுக்கு எதுவுமே ஆக போகிறதில்ல. ஆனால் அவங்களோட காலத்தில் வந்து இயேசு கிறிஸ்து என்னுடைய தெய்வம் அப்படின்னா முதலாவது வந்து ஜெப ஆலயங்கள்லேருந்து அவங்க வெளியே வைக்கப்படுவாங்க, ஆலோசனை சங்கங்கள்லேருந்து துரத்தப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோமர்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவங்களுக்கு வந்து மரண தண்டனை வழங்கப்படும். அப்போது அவங்க வந்து வெளியில் இயேசு கிறிஸ்துவை அவங்க அறிக்கை இடுகிறது அப்படிங்கிறது நம்ம இப்போ இருக்கிற வியூவில் நம்ம வந்து பார்க்க முடியாது. அவங்களிடத்துல அவங்களோட காலங்களில் கண்டிப்பாக அவங்களுடைய தெய்வங்களை அவங்க அறிக்கை பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்மளுக்கு வந்து பேப்டிசமே அவங்களோட காலத்தில் வந்து எப்படி இருந்துதான் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு அப்புறம் இந்த பப்ளிக் கன்ஃபெஷன் அப்படின்னு ஒன்று வரும்போது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கன்ஃபெஷன் வந்து பேப்டிசம். அதை எப்படி அவங்க கன்ஃபெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பழைய வஸ்திரங்கள் எல்லாம் கிழித்து அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு திசையில் திரும்பி நின்று சாத்தானுக்கு விரோதமாக பேசி அடுத்த திசையில் திரும்பி நின்று இயேசு கிறிஸ்துக்கு நேராக பேசி அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க தண்ணியில் மூழ்கி எழும்பி வெள்ளை அங்கிகள் எல்லாம் அணிந்து அப்படி பண்ணாதான் அது ஒரு பப்ளிக் கன்ஃபெஷன். ஸோ இப்படி தான் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே வருகிற ஒரு முறை வந்து அந்த காலங்களில் இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு அப்புறம் சீஷருடைய ஊழியத்தின் காலங்களில் அந்த மாதிரி இருந்தது. அதனால தான் இன்னைக்கு வரைக்குமே வந்து அந்த பேப்டிசம் அப்படிங்கிறது வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதுக்காக அவங்க முக்கியப்படுத்தினாங்க அப்படிங்கிறத தாண்டி இப்போ ரிச்சுவலாக நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். முன்னொரு காலத்தில் அவங்க வந்து பப்ளிக்காக எல்லாமே கன்ஃபஸ் பண்ண வேண்டிய ஒரு ட்ரெடிஷனுக்குள்ளே இருந்தாங்க, ஒரு கல்ச்சருக்குள்ளே இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பப்ளிக்காக கன்ஃபஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த காலத்தில் நம்ம இயேசு கிறிஸ்துவை வெளியில் கன்ஃபஸ் பண்ணலைனாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மனசுலேயே நம்ம வைத்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து அதையும் பார்க்குறாரு, அவங்க காலத்துலேயும் அதை பார்க்குறாரு. ஆனால் அவங்க காலத்தில் இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து வேறு. அதே போல் நம்மளுடைய காலத்தில் ஒரு சில நாடுகளில் இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிக்கையிட்டீங்கன்னா உங்களுக்கு மரணம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அறிக்கை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் மாய்மாலமான ஒரு வாழ்க்கை தான். இப்போ இவங்களுடைய காலத்துலேயும் அதே போலையும் இருந்தது. இவங்களோட காலத்துலேயும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பாங்க, ஆனால் வெளியில் அறிக்கை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுடைய பேக்ரவுண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அறிக்கை பண்ணால் அவங்களுடைய லைஃபே போயிடும். சினகாகில் இருக்க முடியாது, அதாவது ஆலோசனை சங்கத்தில் இருக்க முடியாது, தேவாலயத்துக்கு ஜெப ஆலயத்துக்கு வந்து சினகாகுள்ளேயும் போக முடியாது, ஜெப ஆலயத்துக்குள்ளேயும் வந்து நீங்கள் போக முடியாது. அதே போல் உங்களுக்கு இருக்கிற எல்லா சேஃப்டி நெட்வொர்க்கும் உங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடும், குடும்பத்துலேருந்து தள்ளி வைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கொள்ளுகிறாங்க உள்ள இருதயத்தில், ஆனால் வெளியில் கன்ஃபஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது என்ன ஆச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி உள்ளவங்களையும் உள்ளே ஏற்றுக்கொள்ளணும், கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா சில வருடங்கள் இல்லை சில மாதங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி வெளியில் உங்களை வருத்தி நீங்கள் வைத்துக்கொள்ளணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உண்மையாகவே அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி உள்ளே ஏற்றுக்கொள்வாங்க. இதெல்லாம் ரோமருடைய காலத்துக்கு அப்புறம் வந்து நடந்த காரியங்கள். இப்படியாய் வந்து அந்த பப்ளிக் கன்ஃபெஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம் இல்லை அவங்களோட பீரியடில். இப்போ உள்ள பீரியட்லேயும் வந்து எங்கெங்கெல்லாம் உபத்திரவம் இருக்குதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக பப்ளிக் கன்ஃபெஷன் வந்து தேவை. ஸோ அதை வைத்து தான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு,
என்னை வந்து அறிக்கை பண்ணுகிறவனை தேவதூதர் முன்பாக, அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார் அப்படின்னு சொல்றார். இது லிட்ரலா அறிக்கை பண்ணுகிறது இல்லை. அவங்களுக்குள்ள இருந்த ஒரு புரிதல் என்னன்னா, யூதர்களுக்குள்ள இருந்த ஒரு புரிதல் என்னன்னா, ஒரு ஜட்ஜ் இருக்கிறாரு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நல்லவன் ஒருத்தன் இருப்பான் அப்படின்னு சொன்னான், அவன் மேலே தவறான ஒரு குற்றம் வந்து தீர்க்கப்படுகிறது அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சு அவனுக்காக சாட்சி சொல்றதுக்கு வந்தான், தன் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சாட்சி சொல்ல வந்தான் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு, அப்படிப்பட்டவனுக்கு பரலோகத்தில் ஒரு சாட்சி உண்டு அவனை காப்பாற்றுகிறதற்கு. யாரு? அந்த குற்றவாளின்னு நிற்கிறவனுக்காக ஒருத்தன் பரிந்து பேச வரான்ல, ஒருத்தன் வந்து சாட்சி சொல்ல வரான்ல, அவனுக்கு வந்து பரலோகத்தில் தேவதூதர்கள் சாட்சி கொடுப்பாங்க, அவன் நல்லவன் சொல்லிட்டு, தன்னையும் பார்க்காம அந்த கூண்டில் நிற்கிறவனுக்காக வந்தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருந்தது. அதை தான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவனை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுடைய நடைமுறை காரியங்களை வச்சே அவர் பேசும்போது அது அவங்களுக்கு புரியும். நம்மளுக்கு வந்து அது லிட்ரலாக தேவதூதர் அங்கே அறிக்கை பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இப்போ அது புரியும். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதளிக்கப்படுவான். அப்போ இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிற ஒரு குரூப், பப்ளிக் கன்ஃபெஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படியே ஆப்போசிட், இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிற ஒரு குரூப். அப்போ தேவதூதர் முன்பாக மறுதளிக்கப்படுவான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அடுத்து யோசிக்கலாம், பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார் அப்படின்னு. அப்போ அங்கே வந்து அவர் தேவன் இல்லைன்னு அவர் வந்து மறுதளிக்கலை, அங்கே வந்து இயேசு கிறிஸ்து யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதளித்தார். ஸோ அது வந்து வேற ஒரு காரியம். இந்த இடத்துல மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் அப்படின்னு சொல்லும்போது அவரை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளாதவன். ஏன்னா ரோமர்களுக்குள்ளேயும் ஒன்று இருந்தது, சீசர் இஸ் அவர் லார்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லணும், அறிக்கை பண்ணணும். அதே நேரத்தில் இந்த சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜீசஸ் இஸ் அவர் லார்ட் அப்படின்னு சொல்லி. அப்போ ஏசுஸ் கியூரியோஸ் அப்படின்னு சொல்லி கிரேக்க இதில் சொல்கிறாங்க. அங்கே வந்து சீசருக்கு வந்து சைரஸ் கியூரியோஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஜீசஸை வந்து லார்ட் அப்படின்னு அக்செப்ட் பண்ணாதவங்களை குறித்து இயேசு தான் பேசுகிறாரு. அதுதான் மறுதளிக்கிறது. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவர் கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளணும், அவர் தேவன் என்பதை ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய உபதேசங்களின்படி நடக்க வேண்டும். அது வந்து பேதுரு செய்தார். அதனால் அவர் வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே வரமாட்டார். அப்புறம் 10வது வசனம், எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்கிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. இது அன்னைக்கு நம்ம பார்த்தோம். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு ஹியூமன் பீயிங்காக வந்து அந்த இடத்துல வந்திருக்கிறாரு, உலகத்தில் வந்து காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு விரோதமாக அப்படின்னு சொல்லும்போது, நீ பெயல்செபூல்னால நீ பண்ணியிருக்கிற, நீ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு அடையாளம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் வார்த்தையிலேருந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க மன்னிப்பு கேட்டால் கூட அவங்களுக்கு வந்து மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக அப்படின்னு சொல்லும்போது, இது பெயல்செபூலின் ஆவி, இது பரிசுத்த ஆவி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும் போது, தேவனுக்குள்ளாக இருக்கிற தேவன் வந்து ஹியூமன் அண்ட் டிவைன் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். நீ அந்த ஹியூமனுக்கு விரோதமாக நீ பேசினா கூட அது மன்னிக்கப்படும். அவர் டிவைனாக இருக்கிறாருங்கிறப்போ அது வந்து எப்படின்னா, அவர் கடவுளாக இருக்கிறார். அப்போ கடவுளுக்கு விரோதமாக நீ பேசுகிற அப்படின்னா நீ கடவுளை ஏற்றுக்கொள்ளலை, அவரை அசட்டை பண்ணுகிறேன்னு அர்த்தம். அதுதான் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம். அப்போ அப்படி நீ பேசுகிற அப்படின்னு சொன்னால், இது பெயல்செபூலின் ஆவி அப்படின்னு நீ சொல்லுவ அப்படின்னு சொன்னால், நீ இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று நீ ஏற்றுக்கொள்ளலை. அப்போ அப்படி நீ ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா அது உனக்கு மன்னிக்கப்படாது. அப்போ இதில் 2 குரூப் வந்து வராங்க. ஒருத்தர் வந்து மன்னிக்கப்படுவாங்க, இன்னொருத்தர் மன்னிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை தேவன் என்று ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் அவரை வந்து நம்ம கேள்வி கேட்குறோம், விழுந்து போகிறோம், திரும்ப அவரிடத்துல நம்ம போகிறோங்கிறப்போ அது மன்னிக்கப்படும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேவனே ஏற்றுக்கொள்ளாத ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவரை வந்து தூஷிக்கிறாங்க, அவங்க வந்து மன்னிக்கப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு அப்படின்னு பார்க்குறோம். அன்றையும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுதரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள். அகெயின் அவங்களுடைய காலங்களில் வந்து ஒரு குற்றம் சாட்டப்படுகிறவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னு சொன்னால், அவங்க தங்களை டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு அட்வொகேட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கிறது, காசு கொடுத்து. அதை போல் வந்து ஸ்பீச்
இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரபிமாரே வந்து இப்படி கேள்வி பதில் கேட்டு வந்து பேசுகிறவங்க. இப்போ அவங்க கோர்ட்டுமே வந்து யூதர்களுடைய கோர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கேயும் வந்து மாறி மாறி கேள்வி கேட்கும்போது அவங்களுடைய கேள்வி கேட்குற ஒரு காரியமே வந்து நம்ம படித்தவர்கள் தான் அதற்கு பதில் சொல்ல முடியும். அப்போ அந்த குற்றம் சாட்டப்படுகிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி லாயர்ஸை தேடி எந்த மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அந்த இடத்துல கேள்வி கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறாங்க குற்றப்படுத்தப்படுகிறவர்கள். இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஜெப ஆலயங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும். ஜெப ஆலயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து யூதர்களுடைய தலைவர்கள், அவர்களுடைய கோர்ட், அதை குறித்து சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து துரைத்தனங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது யாருன்னா ரோமர்கள், அவங்களுடைய கோர்ட். அப்புறம் அதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது ராஜாக்கள், அவர்களோடு கூட இருக்கிற அந்த அதிகாரத்தில் உள்ளவர்களை குறிக்கிறது. அப்போது சீஷர்கள் என்ன செய்யப்பட போகிறாங்க அப்படிங்கிறத இயேசு வந்து காண்பிக்கிறார். எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவீங்க, ஜெப ஆலயத்தில் உங்களை வெளியில் தள்ளுவாங்க. ஜெப ஆலயமும் அந்த காலத்தில் வந்து நியாயப்பிரமாணத்தை பேஸ் பண்ணி நடந்து கொண்டு இருந்ததுனால அவங்களும் வந்து they acted as a court. அப்போ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு விரோதமாக எடுத்து நிற்பாங்க. அடுத்தது நீங்கள் யார்கிட்ட போவீங்கன்னா ரோமர்கள்ட்ட போவீங்க. அவங்களும் வந்து உங்களை வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அடுத்து யாருன்னா அதிகாரத்துக்கு, அதுக்கு மேலே கிங் இருக்கிறவங்ககிட்டையும் வந்து நீங்கள் போவீங்க. பவுல் வந்து அப்படி போனதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுதரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், மற்றவங்க மாதிரி நீங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு அட்வொகேட் வேணும்னு பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பேசிய வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். அப்போ நீங்கள் பேச வேண்டியவளை பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் அட்வொகேட். இப்போ அவர் வந்து உங்களுக்கு போதிப்பார் அப்படின்னு சொல்லும்போது எப்போனா அந்நேரத்தில், நீங்கள் எப்போ நிறுத்தப்படுகிறீங்களோ அந்நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஸ்தேவானை பார்க்குறோம், அவர் எப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் பேதுரு யோவானு வந்து ஆலோசனை சங்கத்தில் எப்படி பேசினாங்கன்னு பார்த்தோம். பவுல் எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் எப்படின்னா, அவங்க குற்றம் சாட்டப்படும்போது அவங்க வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கோ இல்லை அவங்களுடைய சைடில் நாங்கள் தப்பு பண்ணல அப்படின்னு காமிக்கிறதையோ அவங்க பேசலை. அவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தேவன்கிறத அவங்க பேசினாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு என்னத்தை போதிப்பார் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துலையும் உங்களுக்கு தைரியமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவதற்கு, தேவனிடத்தில் செல்வதற்கு இயேசு கிறிஸ்து தான் வழி என்று சொல்வதற்கு உங்களுக்கு போதிப்பார். இப்போ நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் வந்து லூக்காவை மட்டும் நம்ம வாசிக்கல, ஹோல் ஸ்கிரிப்சரும் நம்மளுக்கு தெரிகிறதுனால நம்ம இப்படி ரிலேட் பண்ணுறோம். பட் அவங்க லூக்காவின் ஆடியன்ஸ் வந்து இதை பார்க்கும்போது எப்படின்னா, இவங்களுக்குலாம் இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது மேபி வந்து பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு என்ன பேசணும்னு போதிப்பார் அப்படிங்கிறத அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அதாவது அந்த கோர்ட் சீனை வச்சு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நம்ம வந்து ஹோல் ஸ்கிரிப்சரும் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால இதுலேருந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் எதை போதிப்பார் அப்படின்னா, அந்த தைரியத்தை கொடுத்து எத்தனை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஜபாலயமாக இருந்தாலும் சரி, தைரியமாய் வந்து பேசுவதற்கான, தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்கான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார். அதனால அவங்க பலப்படுறாங்க. அதனால தான் ஒரு இடத்துல கூட இவங்க பேதுரு யோவான் பேசும்போது இவங்க கல்லாதவர்கள் எப்படி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க பேசுகிறது யார் கூடனா அங்கே இருக்கிற படித்த யூதர்கள், நியாய சாஸ்திரிகள், அவங்க கூட பேசும்போது வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தது மாதிரி பவுல் தான் வந்து அந்த கடைசி டிகிரி முடிச்சவர் மாதிரி நம்ம பார்த்தோம். இவங்க பேதுருலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து போகலை, அவங்க அந்த செகண்ட் இதுலேயே வந்து அவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ பேதுருலாம் வந்து அவ்வளோ தூரம் பேசுகிறம்போது வந்து ஆச்சரியப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க அந்த அளவுக்கு படிக்கலையே, ஆனால் எப்படி இவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியங்களை அவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த காலங்கள்லையும் வந்து அநேக மிஷினரிகள் அடிக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. அப்படிங்கிறப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாரு. இன்னும் அநேகர் வந்து இன்னும் தைரியமாக எழும்புறத, இப்போ கூட நைஜீரியாவில் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கும்போது மரித்த அந்த சடலங்கள் மத்தியிலே நின்று நாங்கள் இன்னும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கிறிஸ்துவை குறித்து பேசுகிற போதகர்களை வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ தேவன் வந்து அப்படிப்பட்ட வல்லமையையும் தேவனை குறித்து வெளியே சொல்லுவதற்கான தைரியத்தையும் அந்த இடத்துல வந்து அவருடைய நாவிலும் அவருடைய இருதயத்திலையும் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, ஸோ இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். 12வது வசனம் வரைக்கும் தேவன் வந்து அவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறாரு. அதாவது உங்களுக்கு என்ன இன்னும் வரப்போகுது, நீங்கள் எப்படி எப்படி நிற்க போகிறீங்க, எச்சரிக்கையாக இருங்கள், பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், சிநேகிதரே அப்படின்லாம் சொல்லும்போது
அவ்வளோ பெரிய கஷ்டத்துக்குள்ளே போக போகிறீங்க, ஆனால் நான் உங்களுக்கு இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இருக்கிறார், அவர் போதிப்பார் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஜனக்கூட்டத்தில் ஒருத்தன் வந்து கேட்குறான், போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இதை பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி இவங்க வந்து இப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது லூக்கா ஏன் இந்த இடத்துல இப்படி கொண்டு வராரு அப்படின்னா, மனிதர்களுடைய ஒரு புரிதல், மிதிக்கத்தக்கதான ஒரு ஜனக்கூட்டம் இருந்தாலும் அதில் இயேசுவை அறிந்து கொள்கிறவர்கள் சிலர் தான். ஒரு ஃபேன் பேஸ் மாதிரி பாஸ்டர்ஸ்க்கு வந்து இல்லை ஐயர்மார்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கலாம். ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள்ங்கிறது வந்து அந்த கூட்டத்தில் ஒரு சிலர் தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய பாடம் வந்து இந்த இடம். அவ்வளோ சீரியஸாக அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இவன் கேட்குறது கம்ப்ளீட்டாக அதர் எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதுலேயும் வந்து அவர் எப்படி கேட்குறாருன்னா, போதகரே அப்படின்னு. அப்போ ரபி தான் வந்து போதகர். ரபி மார்ட்டெல்லாம் வந்து அந்த காலத்தில் இது கேட்குறது ஒரு வழக்கமாக இருந்தது. ஏன்னா அவங்களோட லா படி மூத்தவனுக்கு வந்து அந்த பங்கு வந்து அதிகமான பங்கு. அவர் வந்து அதுக்கப்புறம் மீதி உள்ளதான் பிரித்து கொடுத்துடணும் சகோதரருக்கு. அப்போது ஏதாவது ஒரு டிஸ்பியூட், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லா எல்லாம் அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க தான் ஒரு ஜட்ஜு, அவங்க தான் கோர்ட்டு. இவர்கள் வந்து அவங்களே அவங்களுக்கு ஒரு கோர்ட்டாக வந்து இருந்தாங்க. ஜெபாலயமே வந்து ஒரு கோர்ட்டாக பிஹேவ் பண்ணிச்சு. அப்படி இருக்கிறப்போ இவர் கேட்டதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கேட்டதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோன்னா, இயேசு கிறிஸ்து எதை குறித்து பேசி கொண்டு இருக்கிறார், ஆனால் இந்த மனிதனுடைய இருதயம் எதன் மேலே இருக்கிறது அப்படிங்கிறத வச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே தேவன் வந்து எப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ நம்மளும் கூட யோசிக்கலாம் எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு. போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் வந்ததின் நோக்கம் வேற, தேவனுடைய சித்தம் வேற. அப்போ என்னை வந்து உங்களுக்கு முன்பாக நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் அப்படின்னு சொல்லும்போது, இவங்களுக்கு ஏற்கனவே நியாயசாஸ்திரிகள், வேதபாரகர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த நியாய பிரமாணத்தின்படி காரியங்களை வந்து நிறைவேற்றுவதற்கு நான் வந்ததின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் உங்களிடத்துல எதை எதிர்பார்க்கிறார், நீங்கள் தேவனிடத்துல எப்படி போய் சேரணும், அப்போ நீங்கள் எதை தேடணும், எதை முக்கியப்படுத்தணும்னு உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து என்ன மறுபடியும் அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து கொண்டு வரீங்க. ஒரு மனிதனாய் வந்து நீங்கள் என்னை பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அவர் சொல்கிறார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. ஸோ இந்த ஓமை வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதில் நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து இவனுடைய இருதயத்தில் இருக்கிற பொருளாசையை பார்த்துருக்கிறார். அதனால் பொருளாசையை குறித்து அவர் வந்து சொல்கிறார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஏற்கனவே அவன் ஐஸ்வர்யவானாக தான் இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. ஸோ இதில் நம்ம வந்து பார்க்கலாம், நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து. இப்போ இந்த ரீட் பண்ண 2 வசனத்துலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், அது நன்றாய் விளைந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நான் என்ன செய்வேன், என் தானியங்களை, அந்த வார்த்தை என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லை. அதுக்கப்புறம் என் களஞ்சியங்களை இடித்து அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு விளைந்த தானியம் அப்படின்னு சொல்கிறாரு, என் பொருள்கள் அப்படின்னு சொல்கிறார். சரி, எல்லாமே என்ன குறிக்குது அப்படின்னா, அவருக்கு கிடைத்தது எல்லாம் அவரால் கிடைத்தது, அது அவருக்குரியது அப்படிங்கிறத வந்து அவர் பார்க்குறத நம்ம பார்க்குறோம். பொருளாசை இருக்கிறவங்க, இல்லை பொருளின் மேல் வந்து ஒரு எர்த்லி திங்ஸ் மேலே ஒரு நம்பிக்கையை வைத்து அதுக்கு பிறகாக ஓடுகிறவங்க வந்து எப்போவுமே வந்து தேவனை பின்னாடியும் தனக்குரிய காரியங்கள் அப்படிங்கிற அதை முன்பதாகவும் வைத்திருக்கிறது தான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ பின்பு, ஆத்மாவை, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த ஓமை சொல்லும் போதே அந்த மனிதன் வந்து எப்படியாய் தன் மேலும் தன் பணத்தின் மேலும் வந்து ஆசை வைத்திருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ செய்கிற தேவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அப்போ இது வந்து இங்கிலீஷில் எப்படி கொடுத்துருக்குன்னா, ரைட் டுவர்ட் காட், ரிச் டுவர்ட் காட், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல்.
இப்போ தேவனிடத்தில் ஐஸ்வர்யமானா இராமல் அப்படிங்கிறப்போ தேவனுக்குரிய காரியங்கள் என்ன? அவரிடத்தில் அன்பு கூர்ந்து பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் அப்படிங்கிறது தான் தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறது. பிறருக்கு வந்து நம்ம அநேக நல்ல காரியங்களை வந்து செய்கிறது. அப்போ அவருக்கு வந்து அவருக்காக காரியங்களை செய்கிறது, அவருடைய அன்பை வந்து பிறருக்கு எடுத்து சொல்கிறது, அந்த மாதிரி நம்ம வந்து செய்யும்போது தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறோம். தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்க்கிறவன் வந்து எப்பவுமே தனக்குரியது, இது ஏன் காரியம், தேவன் ஒருவர் மேலே இருக்கிறாருன்னு தெரியும், தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நினைக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற மனிதனும் போதகரையும் தான் கூப்பிட்டான், அவருக்குரிய கணத்தை வந்து அவன் கொடுக்க தான் செய்தான், போதகராய் தான் வந்து எண்ணினான். ஆனால் அவன் வந்து தேவனுடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த உலகத்தில் உரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ தேவன் சொல்லுகிறாரு, தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்க்கிறவன் வந்து தேவனிடத்துல தேவன் போதகர் என்று அதை அறிந்தாலும் சரி, தேவனுக்குரிய கணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அவன் நினைத்து கொண்டு இருக்கலாம், ஆனால் கொடுக்கறதில்ல. அதுக்காக தான் நம்ம முன்னாடி கூட வசனத்தில் பார்த்தோம், உன்னிலுள்ள இருள், உன்னுடைய வெளிச்சம் வந்து இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்குள்ள வெளிச்சம் இருக்குன்னு சொல்லி நம்ம நினைத்து கொள்ளலாம், ஆனால் அது இருளாக தான் இருக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படி புரிந்து கொள்ளும் போது தான் தேவனிடத்துல முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். இப்போ திரும்ப சீஷர்கிட்ட வந்து அவர் சொல்றார். அப்போ நம்ம ஏற்கனவே பார்க்கலாம், 12th chapter 1 அவர் சீஷரை நோக்கி தான் அவர் சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு, எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு மனிதனை குறித்து ஒரு காரியத்தை சொல்லிட்டு திரும்ப வரும்போது அகெயின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்களும் கூட விழுந்து போகலாம், நீங்களும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து விழுந்து போகிறதுக்கு அநேக சூழ்நிலைகளுக்காக கடந்து வரலாம். எர்த்லி திங்ஸில் வந்து நீங்கள் முக்கியத்துவப்படுத்தி அந்த பக்கமும் நீங்கள் போகலாம். ஏன்னா நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யும்போது வீடு வீடாக போகாதீங்க அப்படிலாம் அவர் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அநேகர் உங்களை அழைப்பாங்க, அநேகர் உங்களுக்கு வந்து காணிக்கைகளை கொடுப்பாங்க, அப்போ நீங்கள் அந்த சைடு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறார். அப்போ எண்ணத்தை உண்போம் என்ற ஜீவனுக்காகவும் இதுக்கெலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, எதன் மேலேயும் கண் வைக்காமல் கர்த்தர் தான் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போகும். அப்படி போகிற நேரத்தில் கூட நீங்கள் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை கொடுப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். ஆகாரத்தை பார்க்கும் ஜீவனும் உடையை பார்க்கும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. இந்த இடத்துல ரெண்டு வந்து நம்ம பார்க்குறோம், ஒன்று வந்து ஜீவன், இன்னொன்று வந்து சரீரம், லைஃப் அண்ட் பாடி. இப்போ லைஃப் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் நம்மளுக்கு தெரியும். பாடி, சரீரமும் விசேஷித்தவைகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அகெயின் இந்த உலகத்தில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு ஒரு சிக்னஸ் வருது, மனதளவில் உங்களுக்கு குழப்பம் வருது அப்படின்னா அதை தேவன் பாராமல் இருக்கிறவர் அல்ல. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் காரியங்களை மட்டும் தேவன் பார்த்துட்டு இந்த உலகத்தில் உங்களுக்கான காரியங்களை கவனிக்காமல் விடுகிறவர் அல்ல. அதனால தான் ரெண்டையுமே அவர் இந்த இடத்துல சொல்கிறத பார்க்குறோம். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் அப்படின்னா உங்கள் ஜீவன் வந்து எனக்கு எப்படி முக்கியம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு, உங்களுக்கும் அது முக்கியம். அதனால நீங்கள் தேவனுடைய வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதே போல் உடையை பார்க்கலும் சரீரமும் அப்படின்னு சொல்லும்போது கிளாத்திங் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அவங்களோட பீரியடில் ஒருத்தர் வந்து 2 வஸ்திரம் மேலே போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸை குறிக்கிறது. அப்போ அவங்க காலத்தில் வந்து அவங்க ஸ்டேட்டஸை காமிக்கிறதுக்காக வந்து வெளிப்பிரகாரமாக நிறைய காரியங்களை தங்களை வந்து அலங்கரித்து கொள்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் இந்த இடத்துல அவர் சொல்கிறார், உடையை பார்க்கிலும் எண்ணத்தை உடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எவ்வளோ தூரம் ரிச் ஆகிறதுக்கு நம்ம பிரயாசப்படுகிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் அப்படின்னு சொல்லும்போது லைஃப்பையும் பாடி அப்படின்னு சொல்லும்போது ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் அண்ட் வேர்ல்ட்லி திங்ஸ் ஃபார் அ கிறிஸ்டியன், யார் இயேசு கிறிஸ்துவ பிலீவ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ரெண்டை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களோட லைஃப் எவ்வளோ விசேஷமோ அதே போல் வந்து உங்களுடைய சரீரமும் விசேஷம், இதை தேவன் அறிந்திருக்கிறார். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். காகங்களை கவனித்து பாருங்கள். காகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்கிளீன் பேர்டு, அது வந்து தீட்டுள்ள ஒரு பறவை. அப்போ காகங்களை கவனித்து பாருங்கள்னு யூதர்களுக்கு அவர் வந்து சொல்கிறார்.
அப்படிப்பட்ட ஒரு அன்கிளீன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு பேர்டே வந்து அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகள் பண்டை சாலம் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளின் தேவன் பழி போட்டுகிறார். இப்போ இந்த ஓமையை வச்சுதான் அவர் சொல்லிட்டு வர்றார். அப்போ அவர் வந்து சொல்றாரு, அது எதுவுமே பண்றது இல்லையே, ஆனால் தேவன் அதையும் பிழை போட்டுகிறார். பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ ஒரு அற்பமாய் எண்ணப்படுகிற பறவை, அந்த அடைக்கலான் குருவி, அதை விட நீங்கள் விசேஷித்தவர்கள். அது மாதிரி தீட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் அவங்களுக்கே வந்து நான் எல்லாம் பண்ண தான் செய்கிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் தேவன் தான் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், இன்னும் அவருக்கென்று எல்லாவற்றையும் இழக்கிறவர்கள், இந்த உலகத்தின் காரியம் மேலே கண் வைக்காமல் அவர் மேல் கண் வைக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக எவ்வளவு விசேஷித்தவர்களாய் இருப்பார்கள் அவருடைய பார்வைக்கு அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொல்கிறார். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் அப்படின்னு. கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவில் ஒரு முழம் அப்படிங்கிறது 45 சென்டிமீட்டர், ஒரு கியூபிட் அப்படிங்கிறது. அப்போ அத்தனை சென்டிமீட்டர் அளவு, ஈவன் நம்ம 1 சென்டிமீட்டர் கூட நம்மளால் வந்து கவலைப்படுறதுனால நம்ம சரீரத்தில் எங்கேயும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆனால் அதை தேவன் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், மிகவும் அற்பமான காரியம் முதலாய். உங்களால் நீங்கள் உட்காந்து அவ்வளோ கவலைப்படுறதுனால 1 இன்ச்சு உங்கள் பாடியிலையோ உங்கள் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்லையோ உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் செய்ய முடியாத ஒரு பெரிய ஒரு காரியம். ஆனால் தேவன் அதை எப்படி பார்க்குறதுன்னா, மிகவும் அற்பமான காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. மிகவும் அற்பமான காரியம் முதலால் உங்களை செய்யக்கூடாது இருக்க அந்த ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரையே உங்களால் மாற்ற முடியலை. ஏன்னா தேவன் அவ்வளோ வல்லமை உள்ளவர். நம்மளுக்கு வந்து அது பெரிய காரியமாக தெரியுது. ஆனால் அதை அவர் எப்படி பார்க்குறாருன்னு, மிக அற்பமான காரியத்தை உங்களை செய்ய முடியாமல் இருக்கும்போது மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? நீங்கள் என்ன கவலைப்பட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். எனக்கு மிகவும் பிடித்த வசனம் 26, 27. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருது என்று கவனித்து பாருங்கள். அப்போது காட்டில் அந்த கலிலேயா இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரும் மழை காலத்தில், ரொம்ப அழகான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி. அது மனாந்திரமாக இருக்கும். மழை பெய்யும் போது ரொம்ப காட்டு புஷ்பங்கள்லாம் பூத்து ரொம்ப அழகாக இருக்கும், வைல்ட் லில்லிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் முடித்திருந்தது. சாலமன் வந்து எவ்வளவு அழகாய் வந்து அவருடைய ராஜ்யத்தை வைத்திருந்தாரு அப்படிங்கிறதை பார்க்கறதற்கு இன்னொரு நாட்டிலிருந்து வந்தாங்க ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த எகிப்திலிருந்து வந்த அந்த ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லும்போது, எகிப்து வந்து ஏதேன் தோட்டத்தை போல இருந்துதான். அந்த அளவுக்கு வந்து ஞானிகளால் நிறையப்பட்ட ஒரு தேசம் வந்து எகிப்து. ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்த ஒரு தேசம். அங்கேருந்து ஒருத்தவங்க எத்தியோப்பியா பக்கத்தில் எல்லாமே அவங்க அப்படியே ரொம்ப ரிச்சாக இருக்கிறாங்க. அந்த ஏரியாவிலேருந்து ஒரு ராணி வந்து இந்த சாலமோனை பார்க்குறாங்கங்கிறப்போ, அப்போ சாலமோனுடைய காலம் எப்படி இருந்ததுங்கிற நம்ம வேதத்தில் பார்க்கோம். சாலமோனுடைய ட்ரெஸ் எப்படி இருந்தது, அவருடைய சாப்பாடு எப்படி இருந்தது, அவருடைய சிங்காசனம் எப்படி இருந்தது, எல்லாமே வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவனோட ஹோல் அந்த வெல்னஸ்ல இருந்தும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் முடித்திருந்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. எது? காட்டு புஷ்பங்கள். அது மழை பெஞ்சோடனே அழகாக வளருது. அந்த ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு டிசைன் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது சாலமன் முதற்கொண்டு அதை பண்ணலை அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு, இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ மழை பெய்யும் போது வருகிற அந்த புல் வந்து அதுக்கப்புறம் அங்கே அடிக்கிற அந்த ஒரு வெயிலுக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே அது காஞ்சி போயிடுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு புல்லுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பூக்கும் பறவைகளுக்கும் தேவன் வந்து அவ்வளோ யோசித்து எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், நீ கவலைப்படுறதுனால உன் சரீரத்தில் ஒன்று கூட மாற்ற முடியலை அப்படிங்கிறப்போ நீ ஏன் வந்து அதை கவலைப்பட்டு இருக்கிற? கவலை அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஆங்ஸைட்டியை குறிக்கிறது. ஒரு பதற்றம். என்னோடய லைஃப்பில் அடுத்து என்ன ஆகும், இப்படி ஆயிடுச்சே, அடுத்து என்ன பண்ணுவோம், அதுதான் வந்து பதற்றம். ஆங்ஷியஸ்னஸ் தான் வந்து ஆங்ஸைட்டியை தான் குறித்து இந்த இடத்துல வந்து தேவன் சொல்கிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும். கேளாமலும் அப்படிங்கிறது வந்து இங்கே எப்படின்னா, ஏற்கனவே கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அது அகெயின் கான்டெக்ஸ்ட்டு வசனம் எல்லாம் வந்து இருந்தாலும் தேவனிடத்துல எப்போ வேணாலும் எதை வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கு? கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். அப்படின்னா இது வேணும், இது எப்படியாவது எனக்கு வேணும். ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது கூட எனக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, நான் கேட்டு பார்க்குறேன், கடவுள் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. சரிப்போ, அவர் என் வாழ்க்கையில் என்ன செய்கிறாரோ அதை செய்யட்டும்,
அது இல்லை அவரை புரிந்து கொள்கிற விதம். எப்படி நம்ம அவரை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு அவர் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி, தானியலுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னது போல், என்னை காப்பாற்றினாலும் சரி என்னை காப்பாற்ற விட்டாலும் சரி அவரை பிடித்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு உறுதி, ஒரு ஃபெய்த்தை வந்து அதை காண்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லை நான் வந்து அவர்கிட்ட ஜோமனி பார்க்குறேன், ஒன்றும் நடக்கல, சரி என்ன நடக்குதோ அது அவருடைய சித்தம் அப்படிங்கிறது வந்து தேவனை நம்ம சரியாக புரிந்து கொள்ளலை அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ கேட்கணும். எதை கேட்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் இது எப்படியாவது எனக்கு வந்தே ஆகணும், அவருடைய சிங்காசனத்தை பிடிச்சி ஆட்டி அவரை உலுக்கி அப்படின்லாம் சொல்கிறாங்களோ அது வந்து தவறான ஒரு காரியம். தேவன் வந்து எதை நம்மளுக்கு செய்யணுங்கிறத அவர் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். அதனால் நீங்கள் அதை போட்டு ரொம்ப உங்கள் ஃபோக்கஸ் அதில் இருக்க வேண்டாம். நீங்கள் என்ன பாருங்கள், தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருங்க, அதுக்கு என்ன பிரயாசம் பண்ணணுமோ நீங்கள் அதை பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கிறப்போ அது அவர் தான் சொல்கிறார். இதெல்லாம் நம்ம நிறைய பிரசங்கங்களை வந்து கேட்டிருக்கோம். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இப்போ அதனால தான் அவர் வந்து சொல்கிறாரு, கேளாமலும் சந்தேகப்படும். சந்தேகம் அப்படிங்கிறது வந்து நம்ம யாக்கோபுலெல்லாம் பார்க்குறோம், இருமனம் உள்ளது. அது இருமனம் உள்ளவர்கள் வந்து தேவனிடத்துலேருந்து எதையாய் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருங்கள் அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இருமனம் உள்ளவர்கள் வந்து தேவனிடத்தில் இருக்கவே முடியாது. தேவன்கிட்ட இருக்கிறவங்க கிளியராக அவர் தான் எனக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தில் நம்ம இருக்க வேண்டும். அதனால தான் அவர் அற்ப விசுவாசிகளே அப்படின்னு வந்து கூப்பிடுறாரு. யாரெல்லாம் வந்து ஐயோ அடுத்து என்ன ஆகும், ஏன்னா இப்போ சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எடுத்து சொல்லும்போது நீங்கள் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகாதீங்க, நான் வந்து ஓநாய்களுக்குள்ளே உங்களை அனுப்புகிறேன் அப்படின்லாம் சொல்லும்போது அவங்களும் மனிதர்கள் தான். இன்னும் அவங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை ஸ்ப்ரெட் பண்ணுவதுன்னா என்னன்னே தெரியாது. இப்போ உள்ள காலங்கள்லையாவது நம்ம அநேகரை எக்ஸாம்பிளாக வச்சு மிஷனரிஸ் இப்படி இருந்தாங்க, அவங்க இப்படி இருந்தாங்க, அவங்களே தேவன் பலப்படுத்தினார் அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். ஆனால் இவங்களுக்கு எல்லாமே நியூ. இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறாரு, திடீர்னு எடுக்கப்பட்ட போகிறாருன்னு உடனே தான் அவர் வந்து நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு தெரியுது இவங்க திக்கற்றவர்களாய் நிற்க போகிறாங்க ஒரு பீரியடில். அந்த டைமில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலனாக இருப்பார் அப்படிங்கிறத தான் அவர் வந்து சொல்கிறார். அப்போ இவங்க எல்லாம் அந்த உணவு இல்லாமல் போக போகிறாங்க, உடுக்க உடை இல்லாமல் போக போகிறாங்க. ஆனால் அந்த டைமில் கூட நீங்கள் அதெல்லாம் வந்து பார்க்காதீங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். பயப்படாதே, அகெயின் பயப்படாதே. அப்போ 3வது தடவை இந்த இடத்துல வருது, சிறு மந்தையே உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். சிறு மந்தையே அப்படிங்கிறது வந்து அந்த சீஷர்கள் குரூப்பு. அப்போ அவங்கள வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். அப்போ அவருடைய ராஜ்யத்தையே அவர் கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, பிதாங்கிறது இங்கே ஃபாதர், அவங்களுடைய தகப்பன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதா அப்படிங்கிறது தான் அவர் கற்றும் கொடுத்தார். யூதர்களுடைய இதில் வந்து அவங்க தேவனை பிதா அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க. ஏன் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்கள பொறுத்த வரைக்கும் பிதான்னு கூப்பிடுகிற தகுதி அவங்களுக்கு வந்து கிடையாது. ஆபிரகாம் எங்கள் பிதா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போது தேவன் அப்படிங்கிறவர் வந்து தேவன். இயேசு கிறிஸ்து மூலமாக தான் யாருமே தேவனை பிதா என்று அழைக்க முடியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு பிதா என்று ஒவ்வொருவரையும் அவர் கற்றுக் கொடுக்குறத நம்ம பார்க்கணும். அப்போது பயப்படாதே சிறுமந்தையை உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், அப்படின்னா உதவி செய்யுங்கள் ஏழை எளிய மக்களுக்கு. உங்களுக்கு இருக்கிறது போதும், அன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் உங்களுக்கு தருவேன். அதான் அந்தங்குள்ள ஆகாரத்தை வந்து தாங்க நீங்கள் கேட்டுக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு வந்து இது வேணும், சேர்த்து வைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சேர்த்து வைக்கலாம். ஆனால் அதுலேயும் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தையும் உங்களுக்கு சம்பாதித்துவங்கள், அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. அவங்களுடைய காலங்களில் வந்து பணப்பை வந்து ஸ்கின்னால் செய்யப்பட்டது, அதே போல் அது வந்து இதாயிரும், ஓட்டை விழுந்துடும், காசு அதில் போட்டு காணாமல் போயிடும், அந்த மாதிரி. அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்து வைத்தாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதிக்கிறாங்க. எப்படி சம்பாதிக்கிறது? பிறர் இடத்துல அன்பாக இருக்கிறது, பிறர் இடத்துல இரக்கமாக இருக்கும்போது நீங்கள் ஆத்துமாக்களை அவருடைய மந்தைக்குள்ளே அழைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறீங்க. அதுதான் சம்பாதிக்கிறது. அப்போ நீங்கள் சம்பாதித்து வைங்கள் அப்படின்னு சொல்லுவார். உங்கள் பொக்கிஷன் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அது நமக்கு தெரியும். நம்ம தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய இருதயம் தேவனை பற்றி இருக்கும். நம்ம உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா உலகத்துக்கு நேராக இருக்கும். அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் 35 வருகிறது.